தவிக தலைவர் விஜய் பிரச்சார சுற்றுப்பயணத்திற்கு அனுமதி கொடுக்குமாறு திருச்சி மாநகர போலீசாருக்கு உத்தரவிடக் கோரி அக்கட்சியினர் சென்னையில் டிஜிபியை சந்தித்து மனு அளிக்க உள்ளனர். இதுகுறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் சரவணகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சரவணகுமார், விவரங்களை பதிவு செய்யுங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் முதன்முறையாக மக்கள் கூடக்கூடிய இடங்களுக்கு நேரடியாக சென்று இந்த பிரச்சார பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். அதற்காக 13ஆம் தேதி அவர்களுக்கு பரப்புரை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். திருச்சி, அரியலூர், குன்னம், பெரம்பலூர் ஆகிய 4 இடங்களில் ஒரே நாளில் இந்த பிரச்சாரத்தை அவர்கள் மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில இதற்காக அனுமதி கோரி ஏற்கனவே தவிக தரப்புல திருச்சி மாநகர போலீசாரிடம் அனுமதி கோரியிருந்தார்கள். முதலில் சத்திரம் பேருந்து நிலையம் அருகே அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் அங்கு போக்குவரத்து இடையூறும் ஏற்படும் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை கூறி அதை நிராகரித்ததாக கூறப்படுகிறது. அதே போன்று மரக்கடை பகுதியில, திருச்சி மரக்கடை பகுதியிலும் அனுமதி கோரியிருந்ததாகவும் அந்த இடத்திலும் அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் தான் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மற்றும் துணை பொதுச் செயலாளர் சி நிர்மல்குமார் ஆகியோர் டிஜிபியை சந்தித்து இன்னும் சிறிது நேரத்துல மனு அளிக்க இருக்கிறார்கள். அதிலே திருச்சி மாநகர காவல்துறையினருக்கு அனுமதி வழங்குவதற்கான உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்து அந்த மனுவை கொடுக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த ஒரே நாள்ல காலை 10 மணிக்கு தொடங்கி மாலை 3 மணிக்கும் விஜயனுடைய இந்த பரப்புரை பயணத்தை மேற்கொள்வதற்கும் அதற்காக ஒரு பிரத்யேக வாகனத்தையும் பேருந்தையும் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய நிலையில அவற்றின் மூலமாக அந்த பரப்புரையை மேற்கொள்வதற்கும் இவர்கள் திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கான அனுமதியை வழங்க வேண்டும். இதற்காக வெவ்வேறு இடங்களும் திருச்சியில சத்திரம் பேருந்து நிலையம் மட்டும் இல்லாமல் வெவ்வேறு இடங்களும் அதற்கான பட்டியலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவற்றில் ஏதோ ஒரு இடத்துல அந்த அனுமதியை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த மனுவிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள்.